அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக அமைச்சர் மரிய வில்சன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் வழக்கு தொடர்பாக தமிழக அமைச்சர் மரிய வில்சன் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சனின் தேர்தலை செல்லாது என அறிவிக்க கோரி வாக்காளர் மருது கணேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இதேபோல் திருவெரும்பூர் தொகுதியில் தாவேக எம்எல்ஏ நவல்பாட்டு விஜி என்கிறவர் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷும், திண்டுக்கல் தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனான ஐ.பி. செந்தில்குமாரின் வெற்றியை எதிர்த்து தாவேக வேட்பாளர் நாசிர் ராஜா ஆகியோரும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதேபோல் திருவள்ளூர் தொகுதி தாவேக எம்எல்ஏ டாக்டர் டி அருண்குமார் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனும், மொடக்குறிச்சி தொகுதி தாவேக எம்எல்ஏ டி சண்முகம் வெற்றியை எதிர்த்து வாக்காளரான பெரியசாமியும், அதேபோல் பர்கூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கோவிந்தராஜன் வெற்றியை எதிர்த்து வாக்காளரான கீதா என்பவரும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு, தேர்தல் வழக்குகள் தொடர்பாக அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் உள்ளிட்ட 6 எம்எல்ஏக்களும் இந்த மனு தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை தெரிவித்திருக்கிறார். இதே போல கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக நிர்வாகியும் அமைச்சருமான செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து அதிமுக பிரபு என்பவரும், மயிலம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வெற்றியை எதிர்த்து வாக்காளரான கமலக்கண்ணன் என்பவரும், ஜோலார்பேட்டையில் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வெற்றியை எதிர்த்து வாக்காளரான ராமமூர்த்தி ஆகியோரும் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். திருமயம் தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி வெற்றியை எதிர்த்து 2 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தாவேக வேட்பாளர் சின்னத்தம்பியும் வாக்காளர் பொன் பன்னீர்செல்வமும் தனித்தனியாக தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி வெற்றியை எதிர்த்து 1 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த கே.ஆர். பெரிய கருப்பனும் தேர்தல் வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் மனுக்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய கால அவகாசம் வழங்கி வழக்குகளை வெவ்வேறு தேதிகளுக்கு தள்ளிவிட்டிருக்கிறார். மேலும் தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்தல் வழக்குகளை ஒவ்வொரு புதன்கிழமையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக மொத்தம் 55 தேர்தல் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று தினம் 12 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இன்றைய தினமும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதில் 6 வழக்குகளில் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.